நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 12 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ பயனாளர்களுக்கு அவசியமான ஃபுட் கோர்ட் வசதியை தொடங்குமாறு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக ஒரு ஆண்டுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 23வது தவணை பணம் ஜூன் மாத கடைசியில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட அரசு ஆயத்தமாகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னுரிமை குடும்ப அட்டை அதாவது PHH, முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டைகள் அதாவது NPHH போன்ற அட்டைகளுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கினால் அரசுக்கு எவ்வளவு கூடுதலாக செலவாகும் என்று நிதித்துறை அறிக்கை தயாரித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வார விடுமுறையொட்டி 850க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து இதர ஊர்களுக்கு செல்ல வெள்ளிக்கிழமையன்று 295 பேருந்துகளும் சனிக்கிழமையன்று 310 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. டெல்டா மாவட்டங்களில் குறுவை பருவ நெல் பயிர்கள் போதிய தண்ணீர் இல்லாமல் கருக தொடங்கி இருப்பதாக அன்புமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த பயிர்கள் கருகுவதற்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படாததுதான் காரணம் என்றும், மேலும் குறுவை தொகுப்புடன் 5000 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு முறை பயணமாக டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை வங்கிகள் மூலமாக மட்டுமே வழங்க வேண்டும் என்று TNEB அறிவித்துள்ளது. மேலும் ஊதியம் செலுத்தப்பட்ட விவரங்களை 15ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 செய்தி சேனல்கள் நீக்கம் என்பது தவறான தகவல் என்று TN ஃபேக்ட் செக் விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சனைகளால் சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் தற்காலிகமாக ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை. இதனை சரி செய்வதற்கு மந்த்ரா இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒப்பந்த நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. TVK சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழா ஏற்பாடுகளை செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்.